Hello guys, welcome back to our YouTube channel Study Corner. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் 8th standard Unit 6 ஒலியியல் சவுண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்னென்னா சவுண்ட் இஸ் எ வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்தராக என்னென்னா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஊடகத்தில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒலியின் பண்புகள், அதோட நேச்சர் எப்படி, ஒலியின் அலைப்பண்பு, அது நெட்டலையா குறுக்கலையா, ஒலியின் கேட்கும் வழிமுறை, நம்ம காதில் அது எப்படி நம்ம ஹியர் பண்ணுறோம், ஒலி மாசுபாடு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ஹெட்ஸுக்கு மேலே போனால் நம்மளால் காது கேட்க முடியாது. ஓகே, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அறிமுகம். நம்ம அன்றாட வாழ்வில் பலவிதமான சவுண்ட்ஸை, இப்போ தண்டர் அந்த இடி ஓசை, பறவைகளின் ஓசை, விலங்குகளின் ஓசை, இலைகளின் சலசலப்பு, வானொலி மற்றும் தொலைக்காட்சி இதில் இருக்கிற சவுண்ட்லாம் பார்க்குறோம். நம்ம ஒருவருக்கு தொடர்பு கொள்வதற்கு ஒலி நமக்கு உதவுகிறது. நம்ம ஒருத்தவங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டு ரொம்ப உதவுது. ஒலி உருவாகுதல், ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஓகேங்களா? நம்ம நார்மலாக ஒரு ஹேண்டை கிளாப் பண்ணாலோ, ஒரு பேர்டு சிங் பண்ணாலோ அதில் இது ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்துருக்கோம். என்னென்னா ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் போது ஒலி உருவாகிறது. ஒரு பொருளை நம்ம வைப்ரேட் பண்ணால் தான் சவுண்டே ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு பொருளின் முன்னும் பின்னும் இயக்கமே அதிர்வு எனப்படும். இந்த முன்னும் பின்னும் இயக்கம் சுற்றுப்புறத்தில் உள்ள பொருள்களை அதிர்வு செய்கிறது. அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவாங்க. எப்படி அதான் ஒரு பொருளை ஆசிலேட் பண்ணால் தான் அது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆச்சுன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அது ஊடகம் என அழைக்கப்படுது. ஒலி ஒரு ஊடகம் வழியாக ஒலி மூலத்திலிருந்து கேட்பவருக்கு நகர்கிறது. ஒலியின் உருவாக்கத்தை சில செயல்பாடுகளின் உதவியுடன் நம்ம புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக ஒரு சின்னதாக பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். லைட்டுக்கு சவுண்டுக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. லைட் என்பது வெற்றிடத்தில் பரவும். சவுண்டு என்பது வெற்றிடத்தில் பரவாது. ஏன் பரவாது? சவுண்டுக்கு எப்போவுமே ஒரு மீடியம் தேவை, லைட்டுக்கு மீடியம் தேவையில்லை. அதே போல் சவுண்டும் லைட்டும் அப்படியே ஆப்போசிட்டு. இப்போது இது ட்ராவல் ஆகக்கூடிய ஏறு வரிசை சொல்லவா. இப்போ சாலிடில் கம்மியாக போகும் லைட்டு, அதான் திண்மம். லிக்விடில் அதை விட கொஞ்சம் ஸ்பீடு, ஏரில் அதை விட ரொம்ப ஸ்பீடு, வேக்கமில் ரொம்ப ஸ்பீடு. இதுதான் இன்க்ரீஸிங் ஆர்டர். ஏறு வரிசை சொல்லுவாங்கள்ல, இன்க்ரீஸிங் ஆர்டர். இதுக்கு அப்படியே உள்ட்டா தான் சவுண்டு, இதுக்கு அப்படியே உள்ட்டா தான் சவுண்டு. எப்படின்னா சவுண்டு சாலிடில் அதிகமாக ட்ராவல் ஆகும் ஸ்பீடாக, லிக்விடில் அதை விட கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஏரில் அதை விட கொஞ்சம் கம்மி. ஃபர்தராக என்னென்னா வேக்கமில் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் என்னென்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஈக்குவல் டு 344 மீட்டர், 340 இல்லை 344ன்னு படிப்போம் மீட்டர் பர் செகண்ட். இதுவே லைட்டோட ஸ்பீடு என்னென்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டு. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹேர்மன் ஃபிஷ்ஷே. ஓகேவா? இது மேக்ஸிமம் இந்த கொஸ்டினை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போது அதை அவர் டிஸ்கவர் பண்ணுறாரா. இப்போது அப்படி பார்க்க போனீங்கன்னா லைட்டு தான் சவுண்டை விட நல்லா ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. லைட்டு தான் சவுண்டை விட நல்லா ட்ராவல் ஆகும். இது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதனால தான் இடிக்கும்போது நமக்கு முதல்ல தெரியுது லைட்டு, அதுக்கப்புறம் தான் சவுண்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறாங்க. ஒரு வெட்டு தீப்பெட்டி எடுத்து அதை சுற்றி லப்பர் பேண்ட் சுற்றிடுறாங்களா, நெகிழிப்பட்டையை கட்டவும், பின்னர் நீட்டப்பட்ட நெகிழிப்பட்டையை உங்கள் ஆள்காட்டி விரலால் இழுத்து விட்டோன்னா என்னென்னா அது வைப்ரேட் ஆகிற வரைக்கும் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெகிழிப்பட்டை இழுத்து விடும்போது அது அதிர்வு தொடங்கும். நெகிழிப்பட்டை அதிர்வுறும் வரை லேசான ஒலியை நீங்கள் கேட்கலாம். நெகிழிப்பட்டையை அதிர்வுறுவது நின்றவுடன் ஹம்மிங் ஒலி நின்றோம். அதான் சொல்கிறாங்க. நம்ம சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. கித்தார், சித்தார் போன்ற இசைக்கருவிகள் இந்த வகையான அதிர்வுகளை நீங்கள் உணரலாம். இந்த கித்தார்லாம் வாசிப்பாங்களா கையால், அது பண்ணி அப்படி தான். நெக்ஸ்ட் என்னென்னா இது என்னென்னா ஒரு பொருளை அதை இப்படி தட்டுறதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதிர்வும் பாத்திரம் ஒலியை உருவாக்குகிறது என்பதை இந்த செயல்பாடு காட்டுகிறது. பாத்திரத்தை தொடுவதன் மூலம் அதிர்வுகளை நாம் உணர முடியும். ஆனால் சில வேலைகளில் அதிர்வுகளை காண முடியும். சில வேலையில் நம்மளால் அதிர்வை கூட பார்க்க முடியும். அந்த வைப்ரேட் ஆகுதில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தைங்களாம் இப்போ ரீசெண்டாக எல்லா ஷோவுக்கு போனால் எகிரி குதிரமே வைக்கிறாங்களே. ஆக்சுவலி அந்த வைப்ரேட் ஆகிறது நம்ம கண்ணால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா உலோகத்தட்டை எடுத்து அதில் சிறிது தண்ணீரை ஊற்றவும், அதன் விளிம்பில் ஒரு கரண்டியில் தட்டவும். ஓகேவா? தண்ணி ஊற்றிட்டு தட்டினோன்னா ஏதேனும் ஒலி கேட்கும். மீண்டும் தட்டை தட்டி அதை தொடவும். தட்டு அதிர்வதை நம்ம ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். இப்பொழுது நீரின் மேற்பரப்பை பாருங்கள். நீர் மேற்பரப்பில் ஏதேனும் அசைவை காண்கிறீர்களா? இப்போது தட்டை கையில் பிடிக்கும். அது கண்டிப்பாக இதுவும் நீரின் மேற்பரப்பில் என்ன மாற்றத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள்? அவங்க கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் இருங்க. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் போது அது ஒலியை உருவாக்குகிறது என்பதை மேற்கண்ட செயல்பாடுகளில் காண்கிறோம். ஒரு பொருள் வைப்ரேட் ஆச்சுன்னா அது
சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதிர்வுறும் மூலம் உருவாகும் ஒலி ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பரவுகிறது. அது நம் காதை அடையும் போது நாம் ஒலியை கேட்கிறோம். அது வைப்ரேஷன் மூலயமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது நம்ம காதை வந்து அடையும் போது நம்ம சவுண்டாக ஃபீல் பண்ணுறோம். ஒலி பரவுதல். ஓகேவா? ஒலி என்பது ஒரு வகையான ஆற்றல். லைக் எ ஹீட், வெப்பம் போலவும், லைக் எ ஒலி, லைட் போலவும், இது ஒரு வகையான இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நார்மலாக உங்கள் ஃபோனை ரிங் பண்ணி பாருங்கள், யாராவது ஃபோன் பண்ண சொல்லி பாருங்கள், கேட்காது. இதுவே சரி நல்லா கேட்கும். இதுவே ஒரு வெற்றிட ஜாடியை எடுத்துகிட்டு அது உள்ள ஃபோனை வச்சுட்டு நீங்கள் மூடிட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள், வெளியில் சவுண்டே கேட்காது. ஏன்னா இந்த சோதனையிலிருந்து ஒளி வெற்றிடத்தில் பரவ முடியாது என்பது தெளிவாகிறது. அது பரவுவதற்கு காற்று போன்ற ஊடகம் தேவை. ஓகே, ஆனால் இதுக்கே லைட்டுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு விஷயம் படிக்கல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. நீர் மற்றும் திடப்பொருட்கள் ஒளி பயணிக்கிறது. ஒளியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருட்கள் அதிகம், ஆனால் இது வாயுக்களில் மிக குறைவு. சொன்னா ஃபஸ்ட்டே இன்க்ரீஸிங் ஆர்டர். அது தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருப்பார். 1877 ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒலியை மீண்டும் கேட்க முடியும். இங்கிலீஷில் என்னென்னா போர்னோகிராஃப் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் யூஸ் டு பிளேஸ் த ரெக்கார்டட் சவுண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 2 கல் எடுத்து நார்மலாக தட்டி பாருங்கள். இதுவே தண்ணிக்குள்ளே வச்சு தட்டி பாருங்கள். வெளியில் வச்சு என்னென்னா 2த்துக்கு மேலே சவுண்ட் டிஃபர் ஆகும். அது உருவாக்கும் ஒலியை கேட்கும். இது இப்போது கற்களை நீருக்கடியில் வைத்து தட்டவும். நீருக்கடியில் கற்களால் உருவாகும் ஒலி மெதுவாகவும் தெளிவின்றியும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒலியின் வேகம் என்பது ஒலியானது ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு. இப்போ லைட்டோட சவுண்டோட ஸ்பீடு என்னென்னா அது ஒரு செகண்டில் பயணிக்கும் ஸ்பீடு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? V = n λ. ஒரு செகண்டில் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. n என்பது அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி. லேம்டா என்பது அலைநீளம். லேம்டா என்பது வேவ்லென்த். ஓகேங்களா? அலைநீளம் என்பது ஒரே கட்டத்தில், இப்போ ஒரே லைனில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையான தூரம். இப்போது எப்படி சொல்கிறது, 2 பார்ட்டிகள் இருக்குது வச்சுங்களேன், அது 2த்துக்கு இடைப்பட்ட தூரம் தான். ஓகேவா? வேவ்லென்த் அலைநீளம். ஓகேவா? இது லேம்டா என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுது. அலைநீளத்தின் யூனிட், வேவ்லென்த்தோட யூனிட் என்னென்னா மீட்டர். அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. இப்போ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவாங்கள்ல, மேலே ஏறி கீழே இறங்குறது, அதுதான் ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதை எண்ணு குறிப்பிடுவாங்க. அதோட யூனிட் என்னன்னா ஹெட்ஸு. ஓகே, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா வேவ்லென்த்தோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க, மீட்ரு. இதுவே அலைநீளம் ஃப்ரீக்வன்சியோட யூனிட்ஸ் என்னென்னு கேட்பாங்க, ஹெட்ஸு. இதுவே அந்த இது கேட்பாங்க, ஒளியினோட வேகத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், V = n λ. அந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 மீட்டர் அலைநீளம் கொண்டது. அந்த ஒளியின் வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துட்டாங்க ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னு. அதே போல் லேம்டா வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. அப்போது V = 500 மீட்டர்/செகண்ட். ஒரு ஒளி 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 25 மீட்டர்/செகண்ட் கொண்டுள்ளது. ஒளியின் அலைநீளம் வேவ்லென்த் கேட்குறாங்க. இப்போ V = n λ. இப்போ லேம்டா = V/n. இப்போ 25/5 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு, ஒளியின் வேகமானது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் போன்ற பண்புகளை பொறுத்து மாறுபடுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். எதை பொறுத்து, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டியை பொறுத்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு இடத்துல ரொம்ப பாயில்டான, நார்மலாக இருக்கிற தண்ணியும் பாயில் பண்ண வாட்டருமே சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணல. அந்த மாலிகுல்ஸ் மேலே வர அது சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணல. அதேபோல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா சவுண்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 0 டிகிரி செல்சியஸில் 331 மீட்டர்/செகண்ட், 22 டிகிரி செல்சியஸில் சவுண்டோட வேகம் 344 மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு சில வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சாலிடு அலுமினியம், துருப்பிடிக்காத எக்கு, ஸ்டீலு, அயன். ஓகேவா? 6420, 5960, 5950. லிக்விடில் என்னென்னா சீ வாட்டர், கடல் வாட்டரு, அப்புறம் காய்ச்சி வடிகட்டிய நீர், டிஸ்டிலேட்டர் வாட்டர் 1530, 1498. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது வாயுக்கள் 1284, 316. இது கண்டிப்பாக மக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மொதல் ஃபேக்டர் என்ன பார்த்தோம், இதெல்லாம் கூட்டு காரணங்களை கேட்பாங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது
ஒலியோட வேகமும் அதிகரிக்கும், சவுண்டோட இதுவும் அதிகரிக்கும். காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுது. ஹியூமிடிட்டின்னு அழைப்பாங்களா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை. இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். இது எப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா குளிர்காலத்தில் கண்டிப்பாக ஜில்லுன்னு தான் இருக்கும், அப்போ ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும்னு நீங்கள் உணர்வீங்க. அதுதான் தப்பு. ஏன்னா ஈரப்பதம் என்பது என்னென்னா அந்த வாட்டர் வேப்பர், அந்த நீர் ஆவியாகி போகிறது, நீராவி இருக்குல்ல, நீராவி தான். இப்போது குளிர்காலத்தில் நீராவி அதிகமாக இருக்குமா, வெப்பம் சம்மர் சீசனில் நீராவி அதிகமாக இருக்குமா வாட்டர் வேப்பர்? ஏன்னா சம்மர் சீசனில் தான் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குல்ல, வெயில் அதிகமாக படக்குள்ள தான் நீராவி அதிகமாகும். நீராவி அதிகமாகிறது தான் ஹியூமிடிட்டியே. ஓகேங்களா, நம்மளோட புரிதலே கண்டிப்பாக இது ஒரு டவுட் வரும். இப்போது இந்த ஈரப்பதமாகப்பட்டது கோடை காலத்தில் அதிகமாக இருக்குமா, குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும்? கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த வெப்பநிலையால் நீராவி அதிகமாகதா, நீராவி அதிகமாக அந்த ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே என்னென்னா காற்றில் அந்த அடர்த்தி குறையும். காற்றில் அடர்த்தி குறையுதுன்னா அந்த இடத்துல சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வரும்னா உங்களுக்கு, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது சவுண்டு எதை பொறுத்துலாம் இன்க்ரீஸ் ஆகும்? வெப்பநிலையை பொறுத்தும், ஹியூமிடிட்டி ஈரப்பதத்தை பொறுத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஒளி வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு வேகங்களில் பரவும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போது அது ஒரு ஊடகத்தில் எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பார்ப்போம். ஓகேவா? ஒரு பொருள் அதிர்விடும்போது அருகில் உள்ள துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இப்போ லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. லப்பர் பேண்டுக்கு ஒரு மிடில் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது இழுத்து விட்டானா ஃப்ரண்ட்டில் போய் வருதா, பின்னர் அது அருகில் மற்றொரு துகளின் மீது விசையை செலுத்துகிறது. அப்படி சொல்ல வேணாம், எப்படி சொல்லலாம், இப்போது நம்ம பேசுகிறோம் வச்சுங்களேன், டேரெக்டாக உங்கள் காதுக்கு வந்து சேராது. அது ஒரு பொருளை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் உங்கள் காதுக்கு வருமே. அதான் இதில் சொல்கிறாங்க, மீது விசையை செலுத்துகிறது. ஒளி ஒருவரின் செவிப்பாறையை அடையும் வரை இந்த நிகழ்வு தொடங்குகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு அதிர்வுறும் ஒரு இசைக்கருவியை கருத்தில் கொள்வோம். ஒரு இசைக்கருவியை முன்னோக்கி நகரும்போது அதற்கு முன்னர் உள்ள காற்றை அழுத்தி உயரழுத்த பகுதியை உருவாக்குகிறது. ஒரு இசைக்கருவி முன்னாடி நிறுத்தும்போது அதில் இருக்கிற ஏரை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இறுக்குகள் தளர்ச்சிகள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கம்ப்ரெஷன் ரிஃப்ராக்ஷன். இங்கே பார்த்தீங்களா, சி இருக்கிற இடத்துலாம் ரொம்ப ஏர் ப்ரெஷராக இருக்கா, அப்புறம் ரிட்டர்ன் வருது. மறுபடியும் ஏர் ப்ரெஷர் ஆகுது, மறுபடியும் ரிட்டர்ன் பேக் ஆகுதா? அப்படி இருக்கிற டைமில் சவுண்ட் வேரியேஷன் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஒரு கல் எடுத்து நம்ம சின்ன வயசுலாம் பண்ணி கிடப்போம். ஒரு ஆறோ குளமோ இருக்கிற இடத்துல கல் எடுத்து நம்ம இப்படி ஹரிசாண்டலாக அதை கிடைமட்டமாக தூக்கி அடித்தோம்னா அதில் பட்டு வேவ்ஸ் போகுமா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க மட்டும் பார்க்கலாம். ஒரு கல்லை நிலையாக உள்ள நீர்ப்பரப்பின் மீது எரியும் போது அது அலைகளை உருவாக்குகிறது, வேவ்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த அலைகள் நீரின் மேற்பரப்பில் வேகமாக பரவுகின்றன, மேலும் அவை அனைத்து திசைகளிலும் பரவுகின்றன. இதில் நீர்த்துளிகள் இடம் பெயர்கின்றனவா? கண்டிப்பாக பெயராது. அதுக்காக நீ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னா, அலை மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமே கோசம் அது நீர்த்துளிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சில மரத்துகள்களை அல்லது இலைகளை அதன் மீது போடுவதன் மூலம் அதனை சோதிக்குவோம். இப்போ ஒரு இலையை போட்டு நீங்கள் எடுத்து அடிக்கிறீங்க. ஓகேவா? துகள்கள் இடம்பெயர்வதில்லை, அதற்கு பதிலாக துகள்கள் மேலும் கீழுமாக நகர்வதை காண முடியும். இதுபோல் ஒளியும் அலை வடிவத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது லைட் என்ன படிச்சிருப்போன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இது என்னென்னா அலை வடிவம், வேவ் வடிவில் தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். சவுண்ட் இஸ் ஒன் ஆஃப் எனர்ஜி. இது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது. மெக்கானிக்கல் வேவ்ஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஊடகத்தின் துகள்கள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வுதல் அந்த ஊடகத்தின் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர ஆற்றல் எனப்படும். இப்போ அது கண்டினியூஸாக இயங்கிறதுனால மெக்கானிக்கல் ஆற்றல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஆற்றல் ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா அந்த வேவ் வடிவில் தான் அந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் சொல்ல வரேன். அலை இயக்கத்தின் பண்புகள், இந்த வேவ் ஈக்குவேஷனோட அந்த வேவ் நினச்சிருக்குல்ல, அதோட கேரக்டர்ஸ்லாம் என்னென்னு சொல்ல வராங்க. அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது, துகள்கள் இடம்பெயர்வதில்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கல் எடுத்து அடிச்சுக்காரனால இலை அதே இடத்துல தான் இருக்கும், அலை மட்டும்தான் மேலே ஏறி இறங்கும். அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வுறும் துகள்களில் திசைவேகத்தில் வேறுபட்டது. எப்படி சொல்கிறது, இப்போ அந்த அலை இயக்கம் அது ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வைப்ரேஷன் ஆகுதில்ல ஒரு பொருள், இப்போ அந்த இலை மேலே ஏறி இறங்குதில்ல, இதுக்கும் வேறுபட்ட திசைவேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அலை பரவுவதற்கு ஊடகமானது
அலைவு பரவு ஊடகமானது நிலைமம் மீட்சித்தன்மை ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். இது நல்லா கூட்டு காரணத்தில் கேட்பாங்க. என்னென்னா நிலைமமாக இருக்கணும், மீட்சித்தன்மை ஒரே விதமான அடர்த்தி சேம் டென்சிட்டியாக இருக்கணும், துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? விண்வெளி வீரர் இப்போ ஆஸ்ட்ரோநாட்லாம் இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் பேசிக்காக என்ன பார்த்தோம்னா சவுண்டு வேக்காமில் ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு படித்தோம். அதை வெற்றிடத்தில் ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ ஆஸ்ட்ரோநாட்லாம் எப்படி பேசுவாங்கன்னா அவங்களோட தலைப்பாகத்தில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு டிவைஸு. அது என்ன பண்ணுன்னா சவுண்ட் எனர்ஜியை ரேடியோ வேவ்ஸாக மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? இது எக்ஸாக்டாக எப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் ரேடியோலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் நான் உள்ளார படித்து காட்டுறேன் பாருங்கள். விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அவை ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவது போன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயந்திர அலைகள், மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஓகேவா? இது 2 அலை, குறுக்கலை நெட்டலைன்னு சொல்லுவாங்க. குறுக்கலை நெட்டலை. இப்போ குறுக்கலையில் துகள்கள் குறுக்கல்னால் ஒன்றுமே இல்லை, குறுக்கால போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒளி போகிற திசைக்கு குறுக்கால போகுது, பர்பண்டிகுலராக போகுது குறுக்கலைனா. அதுதான் நல்லா என்னென்னு படித்து காட்டுறேன். குறுக்கலையில் துகள்கள் அதிருறும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ குறுக்கால போகுது. எடுத்துக்காட்டு கம்பியில் உருவாகும் அலைகள். ஒரு கம்பி இழுத்து விட்டனா அதில் அது ஒன்று. மற்றும் ஒளி அலைகள். குறுக்கலைகள் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே பரவும். சாலிட் லிக்விடில் மட்டும்தான் போகும். ஓகேவா? சாலிட் லிக்விடில் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு நெட்டலைகள். நெட்டலையில் துகள்கள் அலை பரவும். இப்போ சேம் டைரெக்ஷன்லேயே போகும். இப்போ அந்த இது போச்சுல்ல, சேம் டைரெக்ஷனில் தான் போகும். இப்போ அந்த நீரில் அலைகள் போச்சுல்ல, அது ஃபார்ம் ஆகிற இதில் தானே அந்த வேவ்ஸ் போச்சு. மற்றும் ஊடகத்தில் பரவும் ஒளி, ஒரு மீடியமில் பரவக்கூடிய சவுண்டு. நெட்டலைகள் திடப்பொருள், திரவங்கள் மற்றும் வாயுக்கள் 3லேயே வரும். குறுக்கலைகள் இதில் மட்டும்தான் போகும். இதுவே நெட்டலைகள்னால் எல்லாத்துலேயும் எல்லா மீடியம்லேயும் போகுமே. இப்போ பூகம்பம் என்ன குறுக்கலையாக நெட்டலைன்னு கேட்பாங்க. நெட்டலை. ஓகேவா? இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும். அது லாங்கிடியூடல் வேவ்ஸ். பூகம்பமாகப்பட்டது ரொம்ப லாங்காக வரும், பூகம்பமாகப்பட்டது ரொம்ப லாங்காக வரும்னு படிச்சுக்கலாம். ஓகேவா? பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைகள் உதாரணமாகும். பூகம்பங்கள் மற்றும் எரிமலைகள் வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதை ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல், சீஸ்மாலஜி என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலாகும். ஒளியின் பண்புகள். இப்போ என்னென்னா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஒளிக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். உரப்பு. அடுத்தது என்ன? சுருதி. நம்ம இவர் சொல்லுவார்ல அந்த சுருதி. தரம். உரப்பு. மெல்லிய ஒளியை உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுவதற்கு. இப்போ எப்படின்னா நம்ம மெலடி சாங்கும் குத்து சாங்கும் ஒரு வித்தியாசம், டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குல்ல. மெல்லிய ஒளியை உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுவதற்கு உதவும் ஒளியின் சிறப்பியல்பே உரப்பு எனப்படும். புரியுதுங்களா? ஒரு மைல்டான ஒரு சவுண்டுக்கும் ஹை பிச்சு சவுண்டுக்கும் இது டிஃப்ரென்ஸ் தான். ஒளியின் உரப்பு அதன் வீச்சை பொறுத்து அமைகிறது. ஒளியின் உரப்பு அதோட வீச்சை பொறுத்து அமைகிறது. ஒரு அலையின் வீச்சு அதிகமாக இருக்கும்போது ஒளி சப்தமாகவும், ஒரு அலையின் வீச்சு குறைவாக இருக்கும்போது மெல்லிசாகவும் இருக்கும். ஒரு மத்தளத்தை, ட்ரம் இருக்குல்ல, மென்மையாக அடிக்கும்போது மெல்லிய ஓசையும், ஆனால் அது வலுவாக இழுத்து அடிச்சிங்கன்னா உரத்த ஒளியும் இருக்கும். இப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா டெசிபிள். இன்டென்சிட்டி. உரப்புனா இங்கிலீஷில் என்னென்னா இன்டென்சிட்டி. சவுண்ட் இன்டென்சிட்டியோட யூனிட் என்னென்னா டெசிபிள். ஓகேங்களா? அலையின் வீச்சு என்பது அதிருறும் துகள்கள் ஒன்று மையப்புள்ளியில் இருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆகும். இதை ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் என்னன்னா ஹையஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து அது ஹையஸ்ட்டாக டிஸ்பிளேஸ் ஆகுதுல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்னா மீட்டர். அதுதான் இங்கேயும் வரும். ஒரு இதுலேருந்து எவ்வளோ தூரம் இடப்பெயர்வு ஆகுதோ, இடப்பெயர்வு யூனிட்னா மீட்டர். அதுதான் இங்கேயும் ஒரு ஆம்ப்ளிடியூட்னா ஒரு இதுலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் ஆம்ப்ளிடியூட் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுருதி என்பது ஒளியின் சிறப்பியல்பு ஆகும். இது ஒரு தளர்வான ஃப்ளாட் மற்றும் கீச்சிடும் ஸ்டில் ஒளியை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. அங்கே என்ன பார்த்தோம்? ஒரு மெல்லிய உரத்த ஒளியிலிருந்து மெல்லிய ஒளியை இது என்னென்னா ஃப்ளாட்டுக்கும் ஸ்டில்லுக்கும் இடைப்பட்ட இதுதான் ஸ்ருதி. ஓகேவா? அதிர்வெண் அதிகமாக இருக்கும்போது ஒளியின் சுருதி அதிகமாக இருக்கும். இங்கே என்ன பார்த்தோம்?
அலையின் வீச்சு குறைவாக இருக்கும்போது இங்கே வீச்சு இங்கே ஃப்ரீக்வன்சி அதுக்காக தான் சொன்னேனே. அங்கே வீச்சு ஆம்ப்ளிடியூடு வரும். இங்கே என்னென்னா அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. பிச்சு இங்கிலீஷில் இது என்னென்ன சொல்லுவாங்கன்னா பிச்சு சொல்லுவாங்க. பிச்சும் ஃப்ரீக்வன்சியும் ஒரு பேர். அங்கே என்னென்னா உரப்பும் இன்டென்சிட்டியும் ஆம்ப்ளிடியூடும் ஒரு பேர். புரியுதுங்களா. உரப்பும் இன்டென்சிட்டியும் ஆம்ப்ளிடியூடும் ஒரு பேர். இங்கே என்னென்னா பிச்சும் ஃப்ரீக்வன்சியும் ஒரு பேர். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா அதிர்வெண் அதிகமாக இருந்ததுன்னா சுருதி அதிகமாக இருக்கும். ஓகேவா. இதுவே அதிர்வெண் கம்மியாக இருந்தால் சுருதி கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே. என்னென்னா இதுக்கு விசில், மணி, புல்லாங்குழல் மற்றும் வயலின் ஆகியவற்றால் உருவாகும் ஒலி அதிக சுருதி கொண்டதாகும். பொதுவாக ஒரு பெண்ணின் குரல் உமனுக்கு மென்னை விட அதிகமான பிச்சு இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஆணின் குரலை விட அதிக சுருதி கொண்டதாக இருக்கும். அதனால் ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட மென்மையாக உள்ளது. சிங்கத்தின் கர்ஜனை மற்றும் மெத்தளத்தின் ஓசை, சிங்கம் லயன் கர்ஜிக்கிற சவுண்டுமே இந்த மத்தளம் அடிக்கிறாங்களா அதுவுமே குறைந்த சுருதி, லோ பிச்சில் தான் கேட்குமே. ஓகேவா. தரம் குவாலிட்டி இப்போ என்னென்னா குவாலிட்டி டிஃபர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் எல்லாம் கும்பலாக மாவெல்லாம் அடிச்சிட்ருப்பாங்க. ஓகேவா. தரம் என்பது ஒலியின் மற்றொரு சிறப்பியல்பாகும். இது ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட. இப்போ என்னென்னா சுருதி இப்போ தனியாக பார்த்தீங்க, வீச்சு தனியாக பார்த்தீங்க, இன்டென்சிட்டி தனியாக பார்த்தீங்க, பிச்சு தனியாக பார்த்தீங்களா. இப்போது ரெண்டுமே காமனாக இருக்கிற ஒரு இதை எப்படி நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பீங்க? இரண்டு ஒலிகளை வேறுபடுத்தி அறிய உதவுகின்றது. உதாரணமாக ஒரு இசைக்குழுவில் சில இசைக்கறிஞர்கள் உருவாக்கும் ஒலிகளுக்கு ஒரே சுருதி மற்றும் உரப்பு இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு கருவியும் உருவாக்கும் ஒலியை அதன் தரத்தின் மூலம் நீங்கள் தெளிவாக அடையலாம். இப்போ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பொருளும் உருவாக்குற சவுண்டு டிஃபராக கேட்குதில்ல, அது குவாலிட்டியை பொறுத்து. கேட்கக்கூடிய தன்மை மற்றும் வரம்பு. கேட்கக்கூடிய ஒலி இது ரொம்ப 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 இவ்வளோ நேரம் படிச்செல்லாம் கொஷினே கிடையாதுங்க. இது ஆதி காலத்துலேருந்து கேட்குற கொஷினுங்க இது. ஓகேவா. 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலி சோனிக் ஒலி அல்லது கேட்கக்கூடிய ஒலி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த அதிர்வெண் உடைய ஒலிகளை மட்டுமே மனிதர்களால் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸ் கீழே இருந்தால் கேட்க முடியாது. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் கேட்க முடியாது. குற்றொலி 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தால். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒலியை மனிதர்களால் கேட்க முடியாது. நாய், டால்ஃபின் மட்டும்தான் கேட்கும். ஓகேவா. நாய், டாகும் டால்ஃபினும். ஓகேவா. டால்ஃபின்லாம் எவ்வளோ கிலோமீட்டர் அடுத்த 9th 10th கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். இவை கண்காணிப்பு அமைப்புகளிலும் இந்த இன்ஃப்ராசோனிக் எங்கே யூஸ் ஆனால் கண்காணிப்பு அமைப்புகளிலும் மனித இதயத்தின் அமைப்பை பற்றி இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அதை பற்றி படிக்கிறது யூஸ் ஆகுது. மீயொலி அல்ட்ராசோனிக் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அது அல்ட்ராசோனிக். ஓகேவா. இது யாருன்னா கேட்பா? வௌவால், நாய்கள், டால்ஃபின். இப்போது ஒரு கொஷின் கேட்பாங்க, மீயொலி குற்றொலி ரெண்டுத்தையும் கேட்கக்கூடியதுன்னு கேட்டால் நாய் மற்றும் டால்ஃபின். ஓகேவா. இதில் கொடுத்துறபடி அடுத்தடுத்த இதில் டேட்டா மாறும். ஆனால் இதில் கொடுத்துறபடி நாய் மற்றும் டால்ஃபின். இது சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுகிறது. சோனோகிராமில் யூஸ் ஆகுது. சோனார் டெப்த் ஆஃப் சி, கடலின் ஆழத்தை நீர்மூழ்கி கப்பல்கள் கண்டறியும். இப்போ யாராவது எனிமீஸ் வராங்கன்னா அதை கண்டுபிடிக்க. பாத்திரம் கழுவ அல்ட்ராசோனிக் பாத்திரம் கழுவும் யூஸ் ஆகுது. அதே போல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர் என்னென்னா கால்டன் விசில்னு சொல்லுவாங்க. கால்டன் விசில் என்னென்னா இந்த நாய்க்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மீயொலி மற்றொரு முக்கியமான பயன்பாடு கால்டன் விசில் ஆகும். இந்த விசில் மனித செவிக்கு புலப்படாது, ஆனால் அதை நாய்களால் கேட்க முடியும். டாக்ஸ் இருக்குல்ல, இது நாய்களுக்கு புலனாய்வு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நாய்க்கு இது ட்ரைனிங் கொடுக்க யூஸ் ஆகுது. வௌவால் இது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா வௌவாலுக்கு என்னென்னா கண்ணு தெரியாது. இது அந்த சவுண்டை இது பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் போகும். ஓகேவா. ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். வௌவாலால் அலரும்போது மீயொலியை உருவாக்குகின்றன. அல்ட்ரா வயலட்டை உருவாக்க இதை யூஸ் பண்ணி தங்களது வழியும் தேர்ந்தெடுத்து தன்னோட ஃபுட்டு அதையுமே கண்டுபிடிச்சிக்குது. நெக்ஸ்ட் இசைக்கருவிகள். சில ஒலிகள் செவிக்கு நிறைவு தந்து நம்மை மகிழ்கின்றன. சில செவிக்கு மகிழ்ச்சியான உணர்வு தரும் ஒலி இசை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா. இது என்னென்ன விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு காற்று, அடுத்து நாணல், கம்பி, தாளம். ஓகேவா. காற்று ஒரு காற்று கருவியில் வெற்றிடக் குழாயில் ஏற்படும் காற்றின் அதிர்வுகளால் ஒலி உருவாகிறது. இவற்றில் அதிர்வு மற்றும் அதிர்வு காற்றும்
தம்பத்தின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் அதிர்வெண் மாற்றப்படுகிறது. எக்காளம், புல்லாங்குழல், ஹெஷ்னாய் மற்றும் சாக்ஸஃபோன் ஆகிய 4 அறியப்பட்ட காற்று கருவிகளாகும். நாணல் கருவிகள். நாணல்னால் ஒரு நாணல் காணப்படும். ஓகேவா. ஊதப்படும் காற்றின் காரணமாக கருவியில் உள்ள நாணல் அதிர்வுக்கு உட்படுகிறது. இது குறிப்பிட்ட ஒலியை உருவாக்கினது. நாணல் கருவி எடுத்துக்காட்டு ஹார்மோனியம், மௌத்தார்கன். இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறாங்களே அதுவும் மௌத்தார்கனும். கம்பி கருவிகள்னால் உங்களுக்கே தெரியும் என்னென்னா வயலின், கித்தார், சித்தார், இந்த மாதிரி இதெல்லாம் வயலின்லாம் வாசிக்கிறாங்களே அது. கம்பி கருவிகள் அதிர்வுகளை உருவாக்க கம்பி அல்லது இழைகள் பயன்படுத்தின. இந்த கருவிகள் வெற்றிட பெட்டிகளில் காணப்படுகின்றன. இவை கம்பிகளால் உருவாக்கும் அதிர்வுகளை பெருக்கமடைய செய்ய உதவுகின்றன. அதிர்வுறும் கம்பியின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் ஒலியின் அதிர்வெண் மாற்றப்படுகிறது. இப்போது அதிர்வுறும் கம்பி அதோட நீளத்தை மாற்றினா அதோட அதிர்வெண் மாற்றப்படுகிறது. எப்படி சொல்கிறது, அதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகேவா. தாளவாசியங்கள். கையால் வாசிக்கிறது. தாளவாசியங்கள் தட்டும் போது, அடிக்கும் போதும், உரசும் போதும் அல்லது மோதும் போதும் ஒரு குறிப்பிட்ட ஒலியை உருவாக்கின்றன. இவை மிக பழமையான இசைக்கருவிகளாகும். இருக்கத்திலே ரொம்ப பழமையான. உலகமெங்கிலும் பல அற்புதமான தாளவாசியங்கள் உள்ளன. மத்தளம் மற்றும் தபேலா போன்ற தாளவாசியங்கள் தோலாலான சவ்வை கொண்டிருக்கும். அவை ரெசனேட்டர் எனப்படும் வெற்று பெட்டியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளன. ரெசனேட்டர் இது ரொம்ப முக்கியம். இது புதுசாக இருக்குது பார்த்தீங்களா. ரெசனேட்டர் எனப்படும் வெற்று பெட்டியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளன. சவ்வு தட்டப்படும் போது அது அதிர்வடைந்து ஒலியை உருவாக்கிறது. மனிதனின் ஒலி உருவாதல். மனிதன் குரலானது தொண்டையில் உள்ள லாரிங்ஸ் எனப்படும் குரல் பெட்டியிலிருந்து உருவாகிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் எதுவும் பெருசாக இல்லை. பின்னர் அது இப்போ மற்றதெல்லாம் பேசி ஈஸி வரும்போது அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி பின்னர் அது செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை டிம்பானிக் சவ்வு அடையும். ஓகேவா. டிம்பானிக் செவ்வை அடைந்தவுடனே ஒலி செவிப்பறையை அடையும் போது செவியின் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னுமாக நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகள் உட்செவியின் சிறப்பு செல்களை அடைகின்றன. இதுவே சவுண்டாக வருது மூளைக்கு போகுது. ஒலி மாசுபாடு. இப்போது காது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சாங்கையே நீங்கள் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே வச்சு கேட்டிங்கன்னா அது நாய்ஸ் பொல்யூஷன் தானே. இப்போ நார்மலான சவுண்டில் வச்சு கேட்கல உங்களுக்கு அது சாங் தான். இதுவே அதான் சொல்லுவாங்க, காதுக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒலியும் இரைச்சல் என்று அழைக்கப்படுது. இது தேவையற்ற எரிச்சலூட்டும் மற்றும் சப்தமான ஒலியாகும். ஒழுங்கற்ற அதிர்வுகளால் இரைச்சல் உருவாகிறது. இரைச்சல் நமக்கு மன அழுத்தத்தை தருகிறது. பல்வேறு மூலங்களில் வரும் உரத்த மற்றும் கடுமையான ஒலியில் சுற்றுச்சூழல் உருவாக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் கொஷின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் படித்து தெரிஞ்சுங்க. படித்தேன்னா ஜஸ்ட்டு படித்து தான் காட்ட முடியும். உள்ளார ஃபர்தராக அந்த டீட்டெயில் இருக்காது. நம்ம கொஷின் ஏரியாலாம் கவர் பண்ணியாச்சு. இப்போது கேட்கும் திறன் இழப்பு. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா காதே கேட்காம போயிடும். காது வலி, அதுக்கு என்னென்ன அறிகுறி வரும்னு கேட்குறாங்க. காதில் மெழுகு அல்லது திரவம் இருப்பது போன்ற உணர்வு, காதுகளில் தொடர்ந்து ஒலிப்பது போன்ற உணர்வு, வயது முதிர்வு, சிகிச்சை அளிக்கப்படாத காது தொற்றுநோய், சில மருந்துகள், மரபணு கோளாறுகள். என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஏற்பாடெல்லாம் கன்யூஸாக கேட்குறோம்ல, அதுவுமே ஈவன் தப்பு தான். ஓகேவா. நினைவில் கொள்க, ஒரு ஊடகத்தில் துகள்கள் அதிர்வுறுதல் மூலம் ஒலி ஒரு வைப்ரேஷன் மூலமாக தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல். அது காற்று அல்லது பிற ஊடகங்கள் வழியே அலை வடிவில் அதிர்வுகளாக கடத்தப்படுகிறது. இந்த வைப்ரேஷன் மூலமாக கடத்தப்படுகிறது. அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது, துகள்களிடம் பெயர்வதில்லை. இப்போ அந்த வேவ் இதில் அந்த எனர்ஜி மட்டும்தான் போகுது. பட் அதனால் அந்த பார்ட்டிகள் அங்கே தான் இருக்குது. ஒரு குறுக்கலையின் தொடர்ச்சியான 2 முகடுகள் அல்லது தொடர்ச்சியான 2 அகடுகள் இடையிலான தூரம் அதன் அலைநீளம் என வரையறுக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்னல அந்த அலைநீளம் வேவ்லென்த் லாம்டா மீட்டர் பார்த்தோம்ல, ஒரே இதில் இருந்தால் தான் அதான் சொல்ல வராங்க. ஒரு துகள் ஒரு முழு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அதிர்வு காலம் என அழைக்கப்படுகிறது. ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சி அடைஞ்சால் தான் அது ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஒரு அலையின் வேகம் என்பது ஒரு வினாடியில் அது பயணிக்கும் தொலைவாகும். ஒலியின் அதிர்வெண் அதிகமானால் சுருதி அதிகமாகும். சொன்னோன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா பிச் அதிகமாகும். இதுவே ஆம்ப்ளிடியூட் அதிகமாச்சுன்னா இன்டென்சிட்டி அதிகமாகும். அது 2 ஒரு பேர். ஓகேவா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரப்பதம் அதிகரிப்பின் மூலம் ஒலியின் வேகம் அதிகரிக்கும். என்னென்ன டெம்பரேச்சர், வெப்பம் அதிகரித்தாலும் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அதிகரித்தாலும் ஒலியோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒழுங்கான மற்றும் சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது. இதுவே ஒழுங்கற்றதுன்னா நாய்ஸ் பொல்யூஷன் ஆகிடும். 20 ஹெர்ட்ஸ் மூலம் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வுகள் நம்ம காலதால் கேட்க முடியும். அது கம்மியாக போச்சுன்னா இன்ஃப்ராசோனிக், அதிகமாக இருந்துச்சுன்னா அல்ட்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக் எங்கே யூஸ் ஆகுது, இயக்கத்தை கண்டுபிடிக்கவும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறத கண்டுபிடிக்கவும் யூஸ் ஆகுதா. இதுவே அல்ட்ராசோனிக் நிறையா கொடுத்துருந்தாங்க. என்னென்ன கொடுத்துருந்தாங்க,
அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது அது ஒன்று. அப்புறம் என்னென்னா சோனாரு அப்புறம் இதில் கப்பலில் எவ்வளோ டெப்த் ஆஃப் சி அதை கண்டுபிடிக்க. ஒரு நிமிஷம் இருங்க. பாத்திரம் கழுவ சோனோகிராமில் யூஸ் ஆகுது மெடிக்கல் இதில். ஓகேவா, அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு புக் பேக்கில் டவுட் இருக்குது, அப்புறமா அதை நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் லெசன் நடத்தினா ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வித்தின் 2 days நான் நடத்தி போடுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டுப்போம்.